கட்சிக்காக பிச்சை எடுத்து கொடுத்த திரள் நிதி குறித்து கேட்டால் காளியம்மாளை பிசிறு சாக்கடைகள் என்று திட்டுவீர்களா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக அக்கட்சியிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகள் அடுக்கடுக்கான புகார்களை அள்ளியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீ கட்சி தலைமையில ஒரு ரூபாய் பணம் போட்டு ₹1 நாங்க சேர்த்து வச்ச பணத்தை பிச்சை எடுத்து துளித்திட்ட பேர்ல நாங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்க கட்சி தலைமை அலுவலகத்தை யார் பேர்ல நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க? பாக்கியராஜ் என்ற தனிநபர் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப யாருக்கான கட்சி இது? நீங்க வளர்ந்தா நாங்களும் வளரணும்ல. கேக்குறீங்க எதுவும் கேட்ட மரம் வளரும் போது கிளையெல்லாம் வெட்டிட்டு தான் போகணும். கிளையும் தான் நீ மரமே வளர்ந்துருப்பீங்க நீங்க. எதுவும் கேட்ட சாக்கடை அடைப்பு பண்றது, பிசுறுன்றது இதெல்லாம் யாரோட விஷயம்? அதெல்லாம் என்ன பேசுறீங்க? அப்ப நாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ண செஞ்சோம்? ஈழ மக்களுக்கான பிரச்சனை ஆரம்பிச்சோம். ஈழ மக்களுக்கான நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்ற அத்தனை குற்றச்சாட்டு பண்ற அத்தனை கட்சியும் ஈழ மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது கட்டி கொடுத்துருக்காங்க, சொந்த வீட்டுல அவங்க அவங்க 10 பேர் தத்து எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாடு படிக்க வச்சிருக்காங்க ஈழ மக்களுக்கு. நீங்க ஈழ மக்களுக்கான செஞ்ச உதவி 10 உதவி சொல்லுங்க. நீங்க நான் உங்களுக்காக வந்து சேரல. நான் கட்சியில பிரபாகரன் ஒட்டை நபருக்காக வேலை செஞ்சாங்க. அந்த மூத்த 10 கட்சிக்கு வந்தோம். ஈழ மக்களுக்கு செஞ்ச உதவி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க எதுவுமே இல்லை. எல்லா சாதி கட்சி தலைவர் பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல அது மாதிரி பல சாதி கட்சியில நீங்க மொத்த சாதி மக்களும் என் சாதிக்காரன் கூட்டு போய் திமுக அடகு வைக்கிறீங்க. நீங்க ஒட்டுமொத்த தமிழராக கூட்டு போய் எங்களை தமிழர் எல்லாம் இணைச்சு இப்போ தமிழர் நீங்க அடகு வைக்க போறீங்க. 75 நாள் கெஜ்ரிவால் ஆட்சி பிடிக்க முடிஞ்ச ஆட்சி 13 வருஷத்துல பவன் கல்யாணம் பிடிக்காச்சியா 14 வருஷம் பிடிக்க முடியும். எங்களை குற்றச்சாட்டு நினைக்கிறீங்க. நான் கிளையை கட்டமைக்காம போயிட்டுமா? கிளையை வேலை செய்யாம போயிட்டுமா? நீங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சுதான் இருக்கிறோம் நாங்க. இல்ல நாங்க என்ன பொறுப்பாளர் நீங்க போறவங்க வேணாம் தட்டி கழிச்சு போயிருக்குமா? என்ன உங்களுக்கான இடையூறா ஒண்ணு இருந்திருக்க சொல்லுங்க. இல்ல யாரும் பொறுப்பாளர் எங்ககிட்ட ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறோம்னு சொன்னா நாங்க அதை நிராகரிச்சு விட்டுருக்குமா? நாங்க என்னன்னா எதுவுமே பண்ணலையா? நாங்க தவறு எங்குது? நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தர்கள் தான் நீங்க ஆட்சி ஆளுன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணில் மைந்தனுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். நீங்க அதே செய்ய மாட்டீங்க. நீங்க அப்ப யாருக்காக வேலை செய்யற அரசியல் இது? ஒன்னும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நாங்க மாறி நிக்கிறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.